அன்பு பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் திரு தேவப்பிரியா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம்மா. சிறுபான்மை ஆணைய தலைவர் அருண் அவர்கள் மீது இயேசு சபையில புகார் கூற இருக்காங்க சார். புகார் கூறி இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோடைய அந்த உள் நோக்கம் என்னவாக இருக்கு சார்? இல்ல அதாவது கத்தோலிக்கத்துல பல்வேறு உட்பிரிவுகள் உண்டு. அதுல இயேசு சபை அல்லது சொசைட்டி ஆஃப் ஜீசஸை சேர்ந்தவர் திரு ஜோ அருண். அவர் லயோலா காலேஜ்ல ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். அவர் மெயின்லி இதுக்கு ப்ரொஃபஸரும் நினைக்கிறேன். இது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ கிளாஸுக்கு லிபான் சொல்லப்படுகிற லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுலதான் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் தனியாராக சேர்வதாக இருந்தால் 50 லட்சம் வரைக்கும் டொனேஷன் வாங்குறதெல்லாம் இருக்கு என்று ஆன்லைன்லயே பலர் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இவர் உங்களுக்கு இதுவா இருக்கிறப்ப, அதாவது இவருக்கு முன்னால் இவர் பீட்டர் அல்போன்ஸ் இதுவாக இருந்தார், சிறுபான்மை ஆணைய தலைவராக. அந்த நேரத்துல ஒரு வாய்மொழி சர்க்குலராக இருந்தது. அதாவது ஒரு கிறிஸ்தவ அல்லது முஸ்லிம் வழிபாட்டு கூடங்கள், அதாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ற இடங்கள், சர்ச் அல்லது மசூதின்னு வச்சுக்கிட்டால், அவை தனியார் இடத்தில் பட்டா இடமாக இருந்தால் கட்டுறதுக்கு முன்னாடி தாசில்தார் அல்லது கலெக்டர் கிட்ட என்ஓசி வாங்கணும். ஆனால் இந்த ஆட்சி வந்தவுடன் திரு பீட்டர் அல்போன்ஸ் ரிக்வெஸ்ட்ல அவை என்ஓசி அப்ளை பண்ணி 30 நாள்ல வரலன்னா நீங்க கட்டிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. பட் அதுக்கு ரிட்டர்ன் அப்ரூவல் எதுவும் ப்ரூஃப் இல்லாம இருந்தது. பட் இப்பொழுது திரு ஜோ அருணும் அதோடு இது திமுக கட்சியின் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ அவரும் 2 பேரும் இனிகோ சேர்ந்து மீட்டிங் போட்டதுல, அதாவது திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் மீட்டிங்ல அவர் கொடுத்த அஷூரன்ஸ்ல ஒண்ணு இது. அதாவது தனியார் பட்டா இடங்களில் இது ஜபக்கூடங்கள் கட்டினால் அதற்கு என்ஓசி தேவையில்லைன்னு. பட் இது ஸ்டே ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு 12 அடி 18 அடி ரோட்ல ஒரு பில்டிங்க்கு வீடு கட்டினீங்கன்னா 2 பேர் 4 பேர் வருவாங்க. ஒரு 2 வீலர் வரும். ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் சண்டே அன்னைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வேணா வரலாம். ஆனால் ஒரு வழிபாட்டு கூடம் அல்லது கமர்ஷியல் பில்டிங்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பலர் ஒரே நேரத்துல கடைக்கு வரலாம். அல்லது வழிபாட்டு நேரம் வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 50 பேர் வந்தால் அந்த தெரு பாதிக்கப்படும், தெரு மக்கள் கஷ்டப்படுவார்கள். அதற்கு அடுத்தது ஒரு கரண்ட் ஷாக் ஆக்சிடென்ட்டோ அல்லது ஃபயர் ஆக்சிடென்ட் வந்தா உள்ளே இருப்பவர்கள் வெளியில தப்பிச்சு போறதும் கஷ்டம். ஃபார் ஆல் திஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் தான் இந்த கட்டுப்பாடுகள். அதாவது வீடுகள் அமைந்துள்ள பகுதியில் சர்ச்சோ அல்லது மசூதியோ அல்லது கோவில் இது எது கட்டணும் என்றாலும் என்ஓசி வாங்கணும். அது அட்லீஸ்ட் ஒரு 3 தெருக்கு கார்னர் டக்குன்னு வெளியில போற மாதிரி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கணும். இது முழுக்க முழுக்க சேஃப்டி பாராமீட்டர்ஸ்ல தான் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதை உடைத்து போன ஆட்சியில செஞ்சாங்க. அந்த பீட்டர் அல்போன்ஸை பத்தி சொல்லணும் என்று சொன்னால், அவர் மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பங்களாவில் மிக குறைந்த வாடகையில் ஏமாற்றி இருந்தவர். ஒரு சட்டத்தின் சின்ன ஓட்டையில தப்பிச்சார். அது கட்டினாரா இல்லையான்னு எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல. மேடம் நளினி கேட்டேன், மூத்த வழக்கறிஞர். அப்ப அவருடைய சீனியர் தான் அந்த வழக்குல ஜெயிச்சார். ஆனால் சிறு ஓட்டையில ஏதோ ஸ்டே வாங்கினாங்க. அதன் பிறகு நானும் ஃபாலோ பண்ணல. சோ இந்து கோயிலை கொள்ளையடிப்பதில் பீட்டர் அல்போன்ஸுக்கு திருப்தி இருக்கிறது. பீட்டர் அல்போன்ஸை பத்தி சொல்லணும்னால், அவர் அண்ணா நகர்ல ஒரு பிளாட் வாங்கினார். அது கைட்லைனை விட கம்மி ரேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அதை அப்பீலுக்கு போனதையும் நான் பார்த்திருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் அவருடைய ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்த போது. எனவே இப்ப இவர் வந்த பிறகு இவர் அந்த கொரோனா காலத்துல ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஏதோ எடுக்கிறப்ப ஒரு முறை என்ன சொன்னார்னா, போன ஆட்சியின் போதே, அதாவது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் இவருக்கு ஏதோ வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும், எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் பாடத்தில் நான் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் இயேசு சபை கருத்துக்களை திணித்துள்ளேன்னு பேசினார். இதை விட கொடூரம் எதுவுமே இருக்க முடியாது. சோ இதை தாண்டி லயோலா காலேஜ்ல பல்வேறு சிக்கல்கள் உண்டு. லயோலா காலேஜுக்கு இது எம்ஏ சைக்காலஜி எம்ஏ இது தத்துவம் என்ற கோர்ஸ் அங்க நடத்தாம திருவான்மியூரில் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற சத்திய நிலையம் என்ற பாஸ்டரல் காலேஜ்ல நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை சொல்லவும் இல்லை யூனிவர்சிட்டிக்கு. அதை தாண்டி அந்த கேம்பஸ்ல போட்டிருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே இதில் சேருபவர்கள் கத்தோலிக்க பாதிரியாக உறுதியேற்று சொல்லிட்டு தான் சேர முடியும்னாங்க. அந்த மாதிரி ஒரு கோர்ஸை
செக்யூலர் யூனிவர்சிட்டி நடத்த முடியாது, இவங்க அட்டானமஸ் என்பதை தவறாக பயன்படுத்தினார்கள் என்று என் நண்பர்கள் பலர் வழக்கு போட, கம்யூனில் எழுதப்பட அது இப்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. சோ இது மாதிரி பல விஷயங்கள். இதை தாண்டி இதே இயேசு சபையை சேர்ந்த மான்ஃபோர்ட் சேலத்திலிருந்து இன்னொருவரை நம்ம இது கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் செலெக்ஷன்ல போட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமோ கேள்வி கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கிறிஸ்தவ கேள்விகள் வருகிறது, இன்னொரு பக்கம் ஈவேரா பற்றி வருகிறது, தமிழ் இலக்கணத்தில் அவ்வளவு தப்பான கேள்விகள் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை என்னுடைய நண்பர் நட்ராஜ் இது கோர்ஸ் அவர் பல வீடியோக்கள் இதுல கொடுத்திருக்காரு, நம்ம ரெட்பிக்ஸ்ல கொடுத்திருக்காரு. எனவே இவங்க ஒரு கேள்வி இதுல டிஎன்பிஎஸ்சியில எடுத்துக்கிட்டா, இயேசுவை முன்னறிவித்தது யார்? பதில்கள் அருளப்பர், சின்னப்பர், அதுக்கப்புறம் யாரோ ஒரு இந்து சாமியார், அதுக்கப்புறம் யோவான்னு இருக்கு. இப்ப இந்த அருளப்பர், சின்னப்பர், நான் பைபிள் ஆராய்ச்சியாளருங்கிறதுனால இந்த பெயர்கள் மூலமொழியில கிடையாது. ஆனால் கத்தோலிக்க டிரான்ஸ்லேஷன்ல மாத்திரம் சீடர் யோவானை அருளப்பர்னும் திரு பவுலை சின்னப்பர் என்று சொல்வது வழக்கம். பேதுருவ ராயப்பர்னு, பீட்டர் ஆர் பேதுருவ ராயப்பர். இது மத்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை முன்னறிவித்ததாக சொல்லப்பட்டவர் யோவான் ஞானஸ்நானன் பேர். இப்ப அருளப்பருங்கிறது யோவான் தான், இவரும் யோவான் தான். சோ இந்த கேள்வி எதுக்கு வச்சாங்க? இது எந்த மத திணிப்புக்காக வைக்கப்பட்டதா? கேள்வியும் தவறு, பதிலும் தவறு. அடுத்தது இன்னொரு கேள்வி, அதுக்கு பேர் என்ன சொல்றது, நம்ம ரட்சணிய யாத்ரீகம் என்ற நூலின் ஹீரோ யார்? அதாவது இந்த ரட்சணிய யாத்ரீகம் என்ற நூலை உங்களுக்கு வீரமாமுனிவர் எழுதியது. அதுல கதைப்படி ஹீரோ என்பது இயேசுடைய அப்பா வளன் என்ற பெயரில், ஜோசப் என்ற பெயரை வளன்னு மொழி மாற்றி அப்படியே கம்பராமாயண வரிகளை எடுத்துட்டு அயோத்தி படலத்தை எடுத்துக்கிட்டு அயோத்தி நகர் எவ்வளவு அழகா இருக்குங்கிற வரியில அயோத்தியை எடுத்துட்டு அப்படியே ஜெருசலேம் போடுவார். அது ஒரு வளமான பகுதி, இது ஒரு பாலைவனம். சோ காப்பி பேஸ்ட்ல எக்ஸ்பர்ட். அப்படிப்பட்ட நூல்ல இதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய கைடு அண்ட் நண்பர் திரு தீவிர மார்க்சிஸ்ட் நண்பர் திரு பழங்காசு ஸ்ரீனிவாசன் பழமையான ஏடுகளை சேர்ப்பவர். அவர்கிட்ட அந்த ரட்சணிய யாத்திரிகத்துடைய மிக பழமையான ஏடு, பல பழைய பைபிள்கள் வச்சிருக்காருன்னு சொல்லி, திருச்சியை சேர்ந்த, நான் சொல்றது ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் பிஷப் அதெல்லாம் பார்க்கணும்னு வந்தப்ப இயேசுவை பத்தி தமிழ் காவியம்னு இந்த புக் எடுத்து காட்டினார். ஐயா இது இயேசு பத்தி இல்லைன்னு அவருக்கு சொல்ல வேண்டியது. சோ பிஷப் லெவல் பாதிரியாருக்கு தெரியாத கேள்வியை எதற்காக டிஎன்பிஎஸ்சியில வைக்கணும்? அதுக்கப்புறம் ஈவேரா பற்றிய கேள்விகள். ஈவேராவுக்கு பெரியார் என்று பெயர் வைத்தது யார்? அவரே வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பெண்கள் கொடுத்தார் என்பது வரலாறு. சோ இது போல பல கேள்விகள் திட்டமிட்டு திணிக்கப்படுபவை நடக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, அதாவது தமிழ்நாட்டின் கத்தோலிக்க சர்ச்சுக்கு மிக மூத்த சபை என்று சொன்னால் அது சாந்தோம் சர்ச். அதற்கு பேர் பேராலயம் என்று சொல்வார்கள், கேத்தீட்ரல் சொல்லுவாங்க. அந்த கேத்தீட்ரலில் அந்த சர்ச் சார்பாக இந்த வருடத்து கிறிஸ்துமஸ் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி அதில் மற்ற சபைகளை, மற்ற கிறிஸ்துவ சர்ச்சில இருந்து கலந்துக்கிறதுக்கு டேட்டு போட்டு விளம்பரம் கொடுத்தாச்சு. அதன் பிறகு இனிகோ இருதயராஜும் ஜோ அருணும் சேர்ந்து கொண்டு பிரஷர் கொடுத்து நீங்க திருநெல்வேலியில கலந்துக்கணும். ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு என்பது மிக பெரும்பான்மையாக இருக்கிறது. சோ அந்த ஏரியால நடத்தி காட்டணும் என்று திட்டமிட்டு நடத்த தன்னுடைய தலைமையில் நடத்துவதாக அவர் பேர்ல அறிக்கையை விட்டுட்டு அவர் அன்னைக்கு போயிட்டார். சோ இப்படி கத்தோலிக்க சபையே திமுகவின் கொத்தடிமைகளாக மாறிவிட்டதா? ஏன்னா இதுக்கு காரணம் ஏற்கனவே லயோலா மேல வழக்குகள் இருக்கிறது. இன்னொன்னு, அந்த இனிகோ இருதயராஜ் செங்கல்பட்டு டயோசிஸ்க்கு சொந்தமான 1000 கோடி சொத்துக்கள் ஊழலில் சிக்கியுள்ளார் என ரெட்பிக்ஸ்ல பேசியதற்கு அவர் எதிர்த்து வழக்கு போட ஹைகோர்ட் தெளிவாக சொல்லிச்சு, உங்க பேர்ல சொன்னதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல 4 கோடி ரூபாய் சொத்தை 2009 வாக்கிலேயே வெறும் 4 கோடி, அன்னைக்குன்னா இன்னைக்கு 10 கோடி இருக்கும், 1900 ரூபாய் வாடகைக்கு வச்சிட்டு இருக்கீங்க. சோ அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கு. அதனால் அவர்கள் பேசியதற்கு தடையோ மான நஷ்ட ஈடோ கொடுக்க முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணிருக்கு. சோ அப்ப இனிகோ இருதராஜ் மேர்ல வழக்கு இருக்கிறது. சோ இது அதே மாதிரி சாந்தோம் சர்ச்சுக்கு சொந்தமான 5000 கோடி சொத்துக்கள்
பல்வேறு விற்கப்பட்டுள்ளன்னு சொல்லி வழக்கு போட்டு சிபிஐக்கு போகணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வந்தது. அது சிபிஐக்கு அனுப்பலாமா என்று நம்ம சர்ச்சுக்கு நம்ம ஆட்சிக்கு கேட்டாங்க, பதில் வந்ததான்னு பேப்பர்ல வரல. சோ இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மிரட்டி அவர்களை தூத்துக்குடிக்கு கூட்டிட்டாங்க, அங்க மீட்டிங்கு கூட்டிட்டு போனாங்க. சோ இவர்கள் இன்னொன்னு கிறிஸ்தவ சிறுபான்மை நிறுவனங்கள். இப்ப இவர்களுக்கு சிறுபான்மைன்னு சொல்றதே எதற்கு என்று சொன்னால், ஏழை கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக மதம் மாறியவர்கள், எஸ்சில இருந்து அதுவும் கத்தோலிக்கத்துல எழுத்துக்கிட்டீங்கன்னா 75% பேரு தலித்தாக இருந்து மாறியவர்கள். சோ அப்படிப்பட்டவர்கள் சேர்றதுக்காகத்தான் இந்த டாக்ஸ் பெனிஃபிட், மத்த பெனிஃபிட்ஸ். இன்னும் சொல்ல போனால் லயோலால இந்த வருடம் 100வது வருடம் என்று கூறி 100 ரூபாய் டொனேஷன் கொடுத்தா 125 ரூபாய் டாக்ஸ் பெனிஃபிட்னு ஒரு வாங்கி வச்சிருக்காங்க. சோ அப்படி இதெல்லாம் சாதாரணமா கிடைக்காது. அப்படி பண்றப்ப நீங்க மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொன்னா 50% சீட்டை கிறிஸ்தவர்களுக்கு ஒதுக்கணும் இருக்கிறீர்களா என்று 2018 கேட்ட பொழுது, இது எங்களுடைய மத உரிமைக்கு மனித உரிமைக்கு எதிரானதுன்னு போய் சாந்தோம் சர்ச், அதுக்கப்புறம் இது லயோலா காலேஜ், சென்ட் மேரிஸ் கல்லூரி மற்றும் தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. சார், கிறிஸ்டியன் காலேஜ் எங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சு காசை எடுத்து நடத்திட்டு அதுல கிறிஸ்தவர்களே எங்களை சேர்த்துக்க கம்பல் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதன் பிறகு ஏழைகளுக்கு இப்ப கிறிஸ்தவ கல்லூரிகள் பள்ளிகள் என்று சொன்னால் அதில் 80% அரசு உதவி பெறுவை. அப்படின்னா அதோடைய வரிப்பணம் நானும் நீங்களும் கட்டுறது 90% கிறிஸ்தவர்கள், 95% கிறிஸ்தவர்கள் இல்லாம இருக்கிறவங்க கொடுக்கிற சம்பளம். இப்பொழுது போன ஆட்சியில் ராகுல் காந்தி ஆட்சியில், மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியின் போது ரைட் டு எஜுகேஷன்ல 75% சீட்டை தனியார் கல்லூரி கல்விகள் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா 25% ஏழைகளுக்கு கொடுக்கணும். அந்த 25% மாணவருடைய 75% ஃபீஸ அரசு கொடுத்துரும். மத்திய அரசு ஒரு 30%, மாநில அரசு 30% மாதிரி என்று சொன்னார்கள். ஆனால் முதல்ல செல்ஃப் பினான்சிங், அதாவது அரசு உதவி பெறாத கான்வென்ட் பள்ளிகள் எங்களுக்கு பொருந்தக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கினாங்க. அதன் பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளும் நாங்களும் ஏழைகளுக்கு உதவி பண்றதுக்கு நடத்தல, இது பிசினஸ், கொள்ளையடிக்கிறதுக்கு தான் நடத்துறோம்னு போய் ஸ்டே உச்ச நீதிமன்றத்துல வாங்கிட்டாங்க. சோ இதுல மட்டும் ரைட் டு எஜுகேஷன் மூலமாக ஏழைகளுக்கு கல்வி மறுப்பதால் கிறிஸ்தவ சிறுபான்மை நிறுவனங்கள் ஆண்டுக்கு 2500 கோடி ரூபாய் லாபம் பார்ப்பதாக குழந்தைகள் நல வாரியம் கொடுத்த ரிப்போர்ட், பேப்பர் கட்டிங் என்கிட்ட இருக்கு. சோ இது போல கிறிஸ்தவர்களுக்கே நன்மை தராமல் இவங்க அதே மாதிரி 88 இன்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்காங்களா, 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வச்சிருக்காங்களா, பில்டிங் சரியா இருக்கா, இதையெல்லாம் பார்த்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை லைசன்ஸை ரெனியூ பண்ணோம். 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி சொல்கிறது 88 சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பர்மனன்ட் லைசன்ஸ் கொடுத்தாச்சு. இது அந்த பிள்ளைகளுக்கு வர சிக்கல். இந்த ஆட்சி வந்த பிறகு திருநெல்வேலி சாப்தர் கல்லூரியில பள்ளிக்கூடத்துல 3 குழந்தைகள் இதுல பிளே கிரவுண்ட்ல இருந்த ஒரு செவிறு விழுந்து செத்து போனாங்க. 5 குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல. விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு கத்தோலிக்க பள்ளிக்கூடத்துல இது ஃபென்சிங் போட்டு கிரில் கேட் போட்டு இருந்த உள்ளுக்குள்ள செப்டிக் டேங்க்ல விழுந்து ஒரு குழந்தை செத்துதுன்னாங்க. இது மாதிரி என்னால லிஸ்ட் போட்டுக்கிட்டே போக முடியும். இப்படி சேஃப்டி பிரச்சனைகள் இருக்கிற நிறுவனங்களுக்கு இவங்க, அதாவது சர்ச் நடத்தும் நிறுவனங்களை காப்பாற்றும் வேலையும் அந்த மாஃபியாக்களின் பலத்தை கூட்டவும் மட்டுமே இந்த ஜோ அருண் செயல்படுகிறார். சிறுபான்மை நல வாரியம் கத்தோலிக்க மக்களுக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லி வேட்டிகனுக்கும் மற்றவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு ஆரம்ப பாயிண்ட் இது அந்த இது அதிமுகவின் பிரிவினர் சார்பாக கொடுத்த ஒரு வழக்கு வைகோர்ட்ல இருக்கு. அதை தொண்டு பண்றாங்க. இது கண்டிப்பாக பண்பட வேண்டியதுதாமா. ஏன்னா அவர்களும் நம்மளுடைய வரிப்பணத்துலதான் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க. அதுல இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு சீட்டு கொடுப்பதில்லை. இதுல ஒரு தீர்ப்பே சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அங்கே உள்ள டீச்சர்கள் தமிழர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். ஆனா இதுவரைக்கும் பண்ணல. அதே மாதிரி சர்ச் சொத்துக்களை முறைகேடாக தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கே கம்மி ரேட்ல கொடுக்கறது, இல்ல ஏலியனேட் பண்றது, இது போல பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு 4க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் கடந்த 1.5 வருடத்துல இந்து அறநிலைத்துறை அல்லது வக்ஃப் போர்டு போல ஒரு கிறிஸ்தவ அறநிலைத்துறை அரசு கட்டுப்பாட்டில் வரணும்ன்றது. இதை எதையுமே செய்யாம சர்ச்சுக்கு மேலும் மேலும் பவர் கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர், இன்னும் சொல்ல போனா இந்த கல்வி நிறுவனங்கள்
அதுல எவ்வளவு ஊழல் நடக்கிறதுன்னு சொன்னால் நீங்க போய் கூகுள்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். தினத்தந்தி வெப்சைட்ல திரு மோகன் லாசரஸ் அவர்கள் பேசியிருப்பார். என்னுடைய நண்பர் ஒரு பிஷப் அவர்கள் ஒரு சிஎஸ்ஐ கல்வி பள்ளிக்கு போனார். 6 மாதத்தில் 1 கோடி லாபம் வந்தது. ஆனால் கடந்த பல வருடங்களாக நஷ்டத்தில் கணக்கு காட்டப்பட்டது. அதாவது அவை சில கைகளுக்கு போகிறது. கோயம்புத்தூர்ல சிஎஸ்ஐ சர்ச் ஸ்கூல்கள் மற்றும் பாதிரியார்கள் சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட பிஎஃப் 25 கோடி கணக்கில் கட்டாமல் ஊழல் அந்த வழக்கு நடந்தது. சோ இவர்களை காப்பாற்றுவதற்குத்தான் சிறுபான்மை நல சங்கம் இருக்கிறதா? இதை ஒரு கத்தோலிக்கர்கள் சிறுபான்மை கிறிஸ்தவர்களே கேள்வி கேட்க வந்திருப்பது ஒரு நல்ல ஒரு விழித்திறப்புன்னு சொல்லலாம். ஐ ஓப்பனர், நல்ல விஷயம் தாமா. சார் தொடர்ந்து ஒரு ஈரோட்ல ஒருவர் வாக்கிங் போறாரு, ஒரு பாதிரியார். அவர் மேம்பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு. தற்கொலையா கொலையா தெரியலன்னு சொல்றாங்க. இதோட நீட்சி என்ன சார்? இல்ல, ஈரோட்ல சிஎஸ்ஐ சர்ச்சுடைய பிஷப்பாக சேர்ந்துள்ள அவர் வீட்டில இருந்து காலையில வாக்கிங் போனாராம். ஒரு 6:50 மணிக்கு. பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற பேரு. இவர் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர். அதாவது கத்தோலிக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட, இந்த பட்டியல் ஜாதிங்கிறதே தவறு. அதாவது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் என்ன சொல்கிறது என்றால், ஒருவர் மதம் மாறிவிட்டால் அவருடைய ஜாதி போய்விடுகிறது. அது ஒரு கிரகணம் போல, சூரியனை மறைத்து சந்திரனை மறைத்து கிரகணம் ஆகிறது. அவர் திரும்பி கிறிஸ்துவத்தை விட்டால் ஏற்கனவே இருந்த சமூகம் ஏற்றுக்கொண்டால் அந்த ஜாதிக்கு போலாம் தான் இருக்கு. சோ அதனால தங்களை தலித் கிறிஸ்டியன் பட்டியல் ஜாதின்னு சொல்றது தப்புன்னாலும் சர்ச்சுக்குள்ளே அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். கத்தோலிக்கத்துல 75% கிறிஸ்தவர்கள் பட்டியல் ஜாதி, முன்னாள் பட்டியல் ஜாதியினர், அதாவது பரதவர்கள், மீனவர்கள் போன்றவர்கள். அப்படி இருக்கிறப்ப அந்த முன்னாள் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்கள் 10,000 பேரு பாதிரியார் படிப்பை தியாலஜி படிச்சுட்டு வேலை கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்ல ப்ரொமோஷன் கொடுக்கல. 10,000 பாதிரியார்கள் கணக்கு விட்டு விரல் விட்டு எண்ணும் அளவில்கள் தான் பேராயர்கள் இருக்கிறார்கள். இதுல இதை தாண்டி திருச்சியில இப்ப இதுக்கு உயர்ஜாதி கிறிஸ்தவர்களுக்கு தனி கல்லறை, இவங்களுக்கு தனி கல்லறைன்னு இருக்கு. அப்பப்ப உடைச்சிட்டாங்கன்னு நியூஸ் வரும், அப்பப்ப திருப்பி சுயர் எழுப்பியாச்சுன்னு நியூஸ் வருது. சோ இந்த பிரச்சனை எல்லா காலத்திலும் இருக்கிறது. சோ எனக்கு தெரிஞ்சு சேலத்துல ஒரு 2 வருடம் முன்பாக பேராயர் தேர்வின் போது தலித் வரணும், இல்லாட்டி ஒத்துக்க மாட்டோம்னு போராடினாங்க. இப்போ இவர் சேலம் ஈரோட்டு பிரிவிற்கான பேராயர்னு வந்திருக்கிறார். அந்த இதுல மிக அதிக அளவில் சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டு. இதற்கு முன்பு கோயம்புத்தூர்ல மாடரேட்டராக இருந்த துரை என்பவர் அந்த நேரத்திலேயே இறந்தார். அவர் மீது பல வழக்குகள் இருந்தன. சிஎஸ்ஐ சர்ச்சில் மாத்திரம் சொத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரஃப்லி 10 லட்சம் கோடி இருக்கிறது. அவற்றில் மிகப்பெரிய ஊழல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கு ஹைகோர்ட் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல ஹைகோர்ட் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்து அவர்களுக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகள் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொன்னதுக்கு ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல 10 மாசம் நடந்து இப்பொழுது தேர்தல், சில இடங்களில் தேர்தல் நடந்துள்ளது. நடந்த தேர்தல்களும் சரியாக நடக்கவில்லை என்று சமூக செயல்பாடு உடைய கிறிஸ்தவர்கள் பல போஸ்டுகள் ஆன்லைன்ல இருக்கு. சோ இப்ப இவர் மீது சர்ச்சு உள்ள உள் பிரச்சனையா, சர்ச்சில் இருந்த ஜாதி பிரச்சனையா, இதை தாண்டி சர்ச்சுள்ளே பல்வேறு விதமான பாலியல் பிரச்சனைகள், பெண்களுக்கு பாலியல் கொடுமை போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வருகின்றன. எதுன்னு தெரியாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அன்னைக்கு காலையில நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ படிக்கிறேன். எக்ஸ்பிரஸ்ல அவர் சிஎஸ்சி ஈரோடு பிஷப் டைஸ் பை சூசைட் அப்படின்னு வருது. அதன் பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு இதுல பாக்குறேன், இது விபத்து அப்படின்னு போடுறாங்க. அதாவது அவரா குதிச்சாரா, வாக்கிங் போறப்ப விழுந்துட்டாரான்னு கேக்குறாங்க. யாராவது வாக்கிங் போறவங்க ஒரு மேம்பாலம் மீது வாக்கிங் போவாங்களான்னு எனக்கு தெரியவில்லை. வண்டியை ஓரமா நிறுத்திட்டு கீழே சுத்திட்டு வேணா நடப்பாங்களே தவிர யாரும் நடக்க மாட்டாங்க. சோ அவருடைய மரணம் என்பது மர்மமாக இருக்கிறது. ஆனால் ஒண்ணுமா, திமுக ஆட்சி என்பது நாங்கள் போட்ட பிச்சையில் வந்ததுன்னு திமுக இது கத்தோலிக்க பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா சொன்னார். அவர் மோடியும் அமித்ஷாவும் புழுபுழுத்து இறப்பார்கள். நான் அந்த மோசமான இந்து மதத்தை விட்டு எங்க அப்பா எல்லாம் மாறிட்டாங்க. இது பூமாதேவியின் நிலம் என்னும் நல்லாள்னு வள்ளுவர் சொன்னவர்கள் கால மிதிக்க கூடாதுன்னு கன்னியாகுமரியுடைய எம்எல்ஏ
எம்ஆர் காந்தி செருப்பு போடலங்கிறாரு, ஆனா நான் பூமி அசிங்கமா இருக்கு செருப்பு போடல பெருமைப்படுறேன், இப்படி எல்லாம் அசிங்கமா பேசினார். அவர் மீது 7 பிரிவு வழக்கு போட்ட பொழுது அதுல 2 பிரிவுகள் 5 பிரிவு எடுத்து 2 பிரிவுகளில் அவர் பேசியது தவறு அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் சொன்ன பின்பும் இன்னும் தண்டனை வாங்கி தரல. சிஎஸ்ஐ சர்ச் விழால போய் அவர் கலந்து கொண்டு திரு வேலூர்ல போய் ஸ்டாலின் கலந்து கொண்டு நீங்கள் ஆதரவால் தான் ஜெயிச்சேங்கிறாரு. இப்ப சட்டவிரோதமான பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ இப்படி ஒரு பக்கம் கத்தோலிக்கம், இன்னொரு பக்கம் இவங்க முழுக்க தமிழர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழர்கள் நிதியிலிருந்து வாங்கி கொண்டு அவர்கள் நடத்துகிற பள்ளியில் தமிழர்களுக்கு சீட்டு கொடுப்பதில்லை. டீச்சர்ஸ் அங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் 2 விஷயம் ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். திருநெல்வேலி பாளையங்கோட்டை டயோசிஸ்ல அந்த சர்ச் ஊழல்கள் அல்லது ஸ்கூல் காலேஜில் டீச்சர்களுக்கு நடக்கும் அராஜகம் எதிர்த்து பிஷப் மற்றும் பாதிரி மீது வழக்கிற்கு பிஷப் பாதிரியை காப்பாற்றுவதற்கு செய்யப்பட்ட வக்கீல் ஃபீஸ் மட்டும் 52 கோடி ஒரு 5 வருஷத்துக்கு என்று ஆர்டிஐ தகவலை ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை போட்ட கட்டிங் என்கிட்ட இருக்கு. ஸோ இவ்வளவு ஊழல்கள் நிறைந்த சர்ச்சுகளை ஏன் இதுவரை ஒரு கிறிஸ்தவ அறக்கட்டளை வாரியம் என்று கொண்டு வரவில்லை இத்தனை தீர்ப்பு வந்த பிறகு? இன்னொன்னு, தயவு செய்து ஒரு தலித் பாதிரியார் பிஷப்பா வந்தவர் இப்படி இறந்தார் என்றால் இது சாதாரணமாக இருக்க இயலாது, கண்டிப்பாக அமுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா லயலா காலேஜ்ல அங்கே ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஸரை திரு விஜயுடைய அங்கிள் ஒருவர், இது சேவியர் பிரிட்டோ என்ற, அவரும் இயேசு சபையை சேர்ந்தவர், பாலியல் தொன்மை செய்தார் என்று 64 லட்சம் கொடுக்கணும்னு விமென்ஸ் கமிஷன் சொன்னது ஸ்டே ஆக்கியிருக்காங்க. ஸோ அங்கே வேலை செய்யும் டீச்சர்ஸுக்கு பிரச்சனை, சர்ச்சுக்கு போற மக்களுக்கு பிரச்சனை, அவர்கள் சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீறி ஒரு தலித் மேல் பொசிஷனுக்கு வந்தால் மர்ம முறையில் இறக்கிறார் என்றால் என்ன சொல்றதுன்னு தெரியலமா. சர்ச் என்பது கொடியவர்களின் கூடாரமாகி விட்டது. தயவு செய்து முதலில் ஒரு வாரியம் போடுங்க, கம்ப்ளீட்டாக அனைத்து சர்ச் சொத்துக்களும் ஆன்லைன்ல ஏற்றப்பட வேண்டும். அதுல எத்தனை 75 வருஷம் லீஸ் இருந்தா சுதந்திரம் வாங்கிய 75 வருஷம் ஆயிடுச்சு, 100 வருஷம்னா இன்னும் 5-10 வருஷம் இருக்கலாம். அவை அத்தனையும், ஏன்னா கத்தோலிக்க சர்ச்சிடம் 7.2 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 17 கோடி ஏக்கர், வக்போர்டுக்கு 34 ஏக்கர்னு லட்சம் ஏக்கர் நாங்க, வக்போர்டுக்கு இதுக்கு கத்தோலிக்க சர்ச்ல 17 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 17 கோடி ஏக்கர், சிஎஸ்ஐ கிட்ட 10 லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கிறது. இவை பெரும்பாலும் சிட்டிக்குள்ள இருக்கு. நம்ம மெட்ராஸ்ல முக்கியமான ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிற, அல்லது நம்ம தமிழகத்தின் இவர்னு சொல்றோமே அதானி திரு தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் வீடுகள் இருக்கிற அந்த போக் ரோடு பக்கத்துல ஒரு 88 ஏக்கர் சாந்தோம் சர்ச்சுக்கு இருக்கிறத ஜேபிஆர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் என்று ஒரு பீரியட்ல வழக்கு போட்டு அதுக்கப்புறம் அவர் விலகினார். சோ கத்தோலிக்க சர்ச் பணக்காரர்களின் வசதிக்காக ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கல்வி நிறுவனங்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மாஃபியா போல நடத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் இவை தடுக்கப்பட வேண்டும்.